வணக்கம். நான் அண்ணாச்சி ஆறுமுக பாண்டியன். கடலோரம் வாங்கிய காற்று புதிதாக இருந்தது நேற்று. ஆம் நண்பர்களே, உபரி கடற்கரையில் கோவில் தரிசனத்திற்காக சென்றபோது இந்த அரிய காட்சி கண்ணில் பட்டது. விசைப்படகு ஒன்றை கடலோர காவல் படையினர் கடலுக்குள் இறக்குகின்ற அற்புதமான காட்சி. மிகுந்த கஷ்டங்களோடு தான் அவர்கள் இந்த வேலையை செய்கிறார்கள். ஆரம்பத்தில் கடலுக்குள் இறக்கும் போது அவர்கள் பல்வேறு சிரமங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சி நம் கண்களில் பட்டது. அதை உங்களுக்கும் விருந்தாக்கி மகிழ்கின்றேன். கடற்கரையில் எவ்வளவு சிரமப்படுகிறார்கள் என்பதனை நீங்களும் நேரில் பாருங்களேன். வாடைக்கு நகட்டிக்க என்று சொல்வது மேற்கு பக்கமாக திருப்பிக்கொள் என்பதனால் அர்த்தம். மேற்கு பகுதியில் கடல் அரிப்புக்காக அரசாங்கம் கற்களை குவித்து வைத்திருக்கிறது. அந்த கற்களில் போய் மோதிவிடக்கூடாது என்பதற்காக வாடைக்கு நகட்டிக்க. வாடை என்பது மேற்கு திசையை குறிக்கும். ஆகவே அந்த வார்த்தையை அவர்கள் உபயோகிக்கிறார்கள். இப்போது கடலுக்குள் இறக்கியாச்சு. இந்த படகு இறக்கிய பிறகு அந்த அலைகளில் தடுமாறுகின்ற அந்த காட்சியை பார்க்கின்ற பொழுது நமக்கே ஒரு விதமான பயம் வருகின்ற அளவுக்கு, ஏனென்றால் அதை கவிழ்த்து விடும் போல் இருக்கு. அந்த அளவிற்கு பல அலைகள் அந்த படகை தாக்குகின்றன. இப்போது பாருங்களேன், அந்த அலை வருகின்ற போது பாருங்கள் அப்படியே தூக்கி போடும். அடுத்து வருகின்ற அலைகளை பாருங்கள். மிக சிரமத்தோடு அந்த அலையை கடலுக்குள் இந்த படகை இறக்கி கடல் ரோந்து பணியிலே வருகின்றார்கள். கடலில் மக்கள் ஏதாவது சிக்கி சிரமப்பட்டால் உடனடியாக இவர்கள் இந்த படகிலே சென்று காப்பாற்றுவார்கள் அந்த கடலோர காவல் படையினர். இப்போ பாருங்கள் இந்த படகுக்கு தண்ணியில் எப்படி தூக்கி போடுது பாருங்க. அரே பாப்பா, இவ்வளவு சிரமப்படுகிறார். அப்படியே நாமெல்லாம் பயந்து நடுங்கி விடுவோம். அவர்களுக்கு அது பழக்கப்பட்டு விட்டது என்பதனால் அவர்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை. ஆனால் இது போன்ற சாதனைகளை எல்லாம் கஷ்டங்களை எல்லாம் சமாளித்துத்தான் அவர்கள் ஒரு ஜான் வயிற்றுக்காக கடலிலே சென்று மீன் பிடிக்கின்றார்கள். கடலோர காவல் படையில் சேர்ந்து பணியாற்றுகின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் நாம் நன்றி தரிசனை சொல்ல வேண்டும். ஒவ்வொரு தொழிலும் சிரமமான தொழில்தான். இது அதைவிட மிக சிரமமான தொழிலாக நம் கண்களுக்கு தெரிகிறது. இது தொலைதூரத்திற்கு சென்ற பிறகு நடுக்கடலுக்கு சென்று விட்டால் இது அலைகள் வராது. பிறகு அமைதியாக கடல் இருக்கும். கரைகளில் இது போன்ற அலைகள் அதிகமாகத்தான் இருக்கும். அதுவும் இன்றைய தினம் வேறுங்கள், படகு முழுவதும் தண்ணீர் அடித்து வந்து விழுந்து விட்டது. ஆனாலும் அவர்கள் கவலைப்படாமல் தொடர்ந்து முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். இப்போது தொலைதூரத்துக்கு இந்த படகு போய்விட்டது. ஆனாலும் கூட என்னுடைய மொபைலில் இதை சிறப்பாக படம் பிடிக்க முடிந்தது. அழகான காட்சியாக தெரிந்தது. அதை உங்களுக்கும் விருந்தாக்கி மகிழ்கின்றேன். நீங்களும் இதை பார்த்துவிட்டு ரசித்துவிட்டு ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் செய்தால் அது எங்களுக்கு பலமாகவும் நாங்கள் மேற்கொண்டு முன்னேறுவதற்கும் அது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். ஆகவே பார்த்து ரசியுங்கள். நம்முடைய சேனல் நவரசமான சேனல். இப்போது கோயில் திருவிழாவுக்கு சென்ற காரணத்தினால் அது பற்றிய காட்சிகள், அடுத்தடுத்து நாம் பல்வேறு நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தர தயாராக இருக்கின்றோம். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள்.